அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்சி பெட் ஷாப்லேருந்து நான் உங்களை இருப்பேன். நண்பர்கள் நம்ம சேனல் அப்போ தான் முறையாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விற்பனையான கோழிங்க தாங்க. இந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா கடையநல்லூருக்கு வந்து விற்பனை செய்யப்பட்ட கோழிங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 பெட்டை. இந்த பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான சிறுவிடை பெட்டை. இது 2 வெள்ளை, இந்த மஞ்சள், இது 2மே முட்டை விட்டுட்டு இருந்த பெட்டைங்க 2ம். அது 2ம் பார்த்திங்கன்னா அடையில் இருந்த பெட்டை. இதில் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான நிறங்க. கலர் பார்த்திங்கன்னா புள்ளியிலையும் கருப்பு சிவப்பு கலந்தது. அப்படியே இந்த 3 இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பெட்டைங்க பார்த்திங்கன்னா காட்டுறோம் பாருங்கள். இதில் அந்த சேவலும் விற்பனைக்கு இருக்குது, நல்ல அம்சமான சேவல். இது ஒரு வெள்ளை பெட்டைங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா 8 பெட்டைங்க. இந்த 8 பெட்டையும் தாங்க விற்பனை செஞ்சுருக்கோம். நம்ம போகிறப்பே பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே எக்கெல்லாம் வச்சுருக்கு. அவர் சொன்னார் முட்டைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெட்டை. இது வந்து இது வரைக்கும் எக்கு வைக்கல. இப்போ எக்கு வைக்கக்கூடிய சைஸில் இருந்த பெட்டை தான் இது. கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விற்றுருக்கோம் நம்ம. இது மாதிரி உங்களுக்கு எது சுத்தமான சிறுவிடை சேவல் அல்லது பெட்டையெல்லாம் தேவைப்பட்டால் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. கோழி தேவைப்படுற நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இத்தனை கோழி தான் அப்படிலாம் கணக்கு கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு கோழி வேணாலும் நம்மள்ட்ட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கக்கூடிய சேவல். இதெல்லாம் தாடி ரக சேவலுங்க. ரொம்ப பழைய லைன் கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அம்சமாக இருக்கும் சேவல்லாம். சேவல் பாருங்கள் எப்படி நல்லா தோரணையாக இருக்குது, நாட்டு சேவல். இதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இந்த சேவல் இது இல்லாமல் ஒரு தாடி பெட்டை விற்பனைக்கு இருக்குங்க. ஃபுல் கருப்பு நிறத்தில். இப்போ அதுதான் கேறிகிட்டு இருக்குது, சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இந்த சேவல் அல்லது அந்த சிவப்பு சேவல் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படுற நண்பர்கள். ஒரு கருப்பு கலரில் தாடி பொட்டையும் இருக்குது. இதெல்லாம் வந்து விற்பனை செஞ்சாச்சு. இந்த பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சித்து கோழி, நல்லா குஞ்சுங்களை காப்பாற்றக்கூடியது தான். இதுதான் நம்மளோட பண்ணையோட ராஜா சேவலுங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக நல்ல ஒரு நிறம் கலர் இது மாதிரி கிடைக்கல எங்கேயுமே இது வரைக்கும், நானும் பார்த்ததில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஒர்க் தான், பேக் பண்ணி ஆகுதுங்க. பாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அடுத்து எல்லாமே ஹோல்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம கரெக்டாக கோழிங்களுக்கு வந்து காத்தோட்டமாக வச்சு இது மாதிரி 4 பக்கமும் வந்து பாக்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிடுவோம். ஹோல்ட் பண்ணி அதுங்களுக்கு தேவையான சாப்பாடும் அதிலே வச்சுருவோம். தக்காளிலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவருக்கு அனுப்புகிற நேரத்தில் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். பசங்க வேறு அழுதுகிட்டே இருந்தானோ, பாவமாக இருக்குது. இவன் வேறு ஒரு சைடு, இது வேலை வேறு அர்ஜென்ட்டாக ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்ப போகிற நேரத்தில் ப்ராப்பராக நம்ம வீடியோ எடுத்து காட்டிடுவோம். கோழிங்க எந்தெந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிட்டு தான் நம்ம கோழியே பாக்ஸ் பேக் பண்ணுவோம். அதனால் அவருக்கு அனுப்பின வீடியோ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. மொத்தம் இப்போ 4 பொட்டை பேக் பண்ணியாச்சு. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி நம்ம கோழியோட கண்டிஷன் ப்ளஸ் எந்த ஒரு சீக்கிரம் இல்லாமல் நல்ல முறையில் அனுப்பியாச்சு கோழிங்களை. கோழி வாங்கின அவருக்கும் ஹாப்பி தான், நல்லாயிருக்கு கோழி. இன்னொரு 10 கோழி கூட கேட்டிருந்தாரு. இப்போ நம்மள்ட்ட திரும்ப விற்பனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்டைங்க இருக்குது. இதே மாதிரி ஒரு புள்ளி பெட்டவனும் 2 சிவப்பில் இருக்குது. இது மாதிரி நாட்டுக்கோழிங்க தேவைப்படுற நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். எப்போ வேணுமோ கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விலைன்னு பார்த்தீங்கன்னா பொட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம 600 தான் கொடுத்துட்ருக்கோங்க. இதே எல்லா இடத்துலையும் விலைவாசி அதிகமாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வழக்கு கொடுக்குற இடத்துலையுமே நம்ம வாங்குறப்ப அவங்க சொல்கிற விலை தான், ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதனால் இப்போ பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ஃபுல்லாக அவருக்கு அனுப்பியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் அனுப்புகிற இடத்துல நின்றோம். இது மாதிரி கோழிங்க தேவைப்படுற தொடர்பு